2 மாசமா அண்ணாமலை அவர்கள் வந்து ரேலி மாதிரி போயிட்டு தான் இருந்தார். எந்த இடத்துலையுமே வன்னியருக்காக எதுவுமே பேசவும் இல்லை, வன்னியர் இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுக்காக எதுவுமே பேசவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட வன்னியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பாமக. இவர் எப்படி போய் கூட்டணி வைக்கலாம் அந்த இடத்துல? பிஜேபி வந்து இப்போ கூட ரிசர்வேஷனுக்காக ஏடிஎம்கேலேருந்து, அதாவது போன எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கேலேருந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. அதை தடுத்ததும் பிஜேபி. அப்படி இருக்குள்ள எப்படி இந்த பிஜேபி கூட அவர் கூட்டணி வைக்கலாம்? இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து அவரோட அடிப்படை கொள்கையாக இருந்த அந்த கட்சி உருவாக்கின அடிப்படை கொள்கை என்னமோ சோஷியல் ஜஸ்டிஸ் என்னென்னு அவர் பேசிகிட்டு இருந்தார். இத்தனால மக்கள் சமத்துவம் பேசினவர், சோஷியல் ஜஸ்டிஸ் பேசினவர், இன்றைக்கி அது எல்லாத்தையுமே கைவிட்டுட்டார். காடிவெட்டி குரு அவங்களோட ரத்தமாக நாங்கள் வந்து எங்கள் சமுதாய மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம். எங்கள் சமுதாய மக்களுக்கான நலனுக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் நாங்கள் அந்த விஷயத்தை கையெடுத்து நாங்கள் போராடுவோம். எந்தெந்த கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு இந்த மக்களை ஏமாற்றி இந்த மக்களோட ஓட்டை வந்து அவர் பையனுக்கான செல்வாக்காக பயன்படுத்தி அதை வந்து காசாக பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதுன்றதுக்காக அந்த மக்கள் அடமானம் வைக்கிறாரோ, அதை வந்து நாங்கள் என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாஸை வந்து அரசியல் அனாதை ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். என்ன சார்? அதான் சார், எங்கள் சமுதாய மக்களுக்கு நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்கான கோரிக்கைகள் யார் ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு தராங்களோ அந்த கட்சிகள் கூட நாங்கள். சரி, ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும் சார். எங்களுக்கு இப்போ ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறத பற்றி அதிமுக பேசல, இன்னைக்கு வன்னியர் நலன் பற்றி அதிமுக எதுவும் பேசலீங்களே. பேசிட்டும் நாங்கள் வந்து அந்த காலத்துல வந்து பாமக அவங்க கூட இருந்தாங்களே, பாமக கூட வச்சுக்கிட்டு வன்னியர்கள் அவங்க புறக்கணிச்சிட்டாங்கல்ல. அதனால நாங்க வந்து திமுகல இருந்தோம். பாமகவை எதிர்க்கணும்ன்றதுக்காக திமுகல இருந்தோம், அவ்வளவுதான். அந்த டைம் கொடுத்தாங்க, ஆனா அது ரிசர்வேஷன் ஒண்ணு எங்களுக்கு கிடைக்கல. அது கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துட்டாங்க. 10.5 கொடுத்தாங்க சார். சார் 10.5ன்றது எங்க மக்களுக்கான கரெக்டான கணக்கெடுப்பே கிடையாது. கணக்கெடுப்பு எடுக்கட்டும், கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு 8 இருந்தா 8 கொடுங்க, 10 இருந்தா 10 கொடுங்க, 15 இருந்தா 1931 சென்செக்ஸ் படி 17 இருந்தது சார் வன்னியர் மக்கள். அதுலேருந்து இன்னைக்கு எப்படி குறைவாங்க? சரி, குறைஞ்சிட்டாங்கன்னே வச்சுங்க. 2 கோடி மக்கள் இருந்தாங்க, இன்னைக்கு 1 கோடி மக்கள் தான் இருக்காங்கன்னா அந்த 1 கோடி மக்களுக்கான ரிசர்வேஷனை கொடுங்க. எதுவுமே எடுக்காம 10.5 பிளைண்டா எந்த நம்பர்ஸ் வச்சு எந்த ஃபேக்ட்ஸ் வச்சு நீங்க அரைவ் பண்ணீங்க? அதுக்கான ஸ்டெப்பை எந்த கட்சி எடுக்கும்? எந்த கட்சி எடுக்குதோ அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தரோம் தான் நான் சொல்றேன்.